அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வடிவங்களிலே அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் மாயை என்னும் ஒரு அற்புதமான நூலினை வெளியிட்டுள்ளார்கள். அந்த மாயை என்ற நூலிலே அடங்கிய 3 அத்தியாயங்கள் ஏற்கனவே ஒலிவடிவிலே அன்பர்களுக்கு தகவலுக்காக தரப்பட்டது. இன்றைய நாளிலே 4வது தலைப்பு அதில் அடங்கியுள்ள பக்தி நெறி என்ற ஒரு அற்புதமான விளக்கம் இங்கே திண்டுக்கல் சுவாமி வரைந்த உரை விளக்கம் ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் மாயை, அத்தியாயம் எண் 4 பக்தி நெறி. உயர்ந்த உண்மையை பற்றி கொண்டு உலகியலில் வாழ்வதே உண்மை பக்தி நெறியாம். மெய்ஞானம் விளங்காத போது எது உயர்ந்த உண்மை பொருள் என்பது அறியப்படுகின்றதில்லை. புலன் அறிவும் அசுத்த மனோகரணமும் தலைவிரித்தாடும்போது உண்மையல்லாதவற்றை உண்மை என கருதி அவற்றில் பற்றுக்கொண்டு வாழ்வதால் அவத்தைகளே உண்டாகின்றன. தேகபோகத்தினிடத்தும் புறப்பொருள்களிடத்தும் கற்பனா சமய மதங்களினிடத்தும் வைத்திருந்த அளவு கடந்த பற்றால் கண்டது துன்பமே அன்றி இன்பமாகுமா? பக்தி இன்டு பற்று தலைப்பு அடுத்த தலைப்பு. ஆனால் சமயங்களிலும் மதங்களிலும் வகுத்து வழங்கப்பட்ட பலவாகிய பக்தி மார்க்கங்கள் தாம் அப்பெயருக்குரியனவாய் கொள்ளப்பட்டன. தெய்வ பக்தியே பக்தி என்றும் மற்றவை யாவும் பற்று என்றும் பகரப்பட்டன. ஆதலின் அத்தெய்வ பக்தியொன்றே மிகவும் போற்றி வளர்க்கப்பட்டதாகும். ஆனால் தெய்வமோ ஒன்றாக காணப்படவில்லை. நாமரூபம் ஒன்றுமில்லாத மனமொழி மெய்யால் தீண்டற்கரிய கடவுளை பற்றி பெரியோர் பலரும் பலவாக கருதி கற்பனையால் பலவான தெய்வங்களை வழங்கி விட்டார்கள். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நாம ரூப ஆற்றல் செயல் முதலியனவும் குறித்து விட்டார்கள். அந்தந்த தெய்வ வழிபாட்டிற்கு மூர்த்தி தலம் தீர்த்தங்களை சிற்பாலயங்களோடு ஆக்கி தந்து விட்டனர். அவைகளில் வழிபாடு ஆற்றுவதற்குரிய கால நேரங்களையும் விரத அனுஷ்டான முறைகளையும் விழா வைபவங்களையும் தோற்றுவித்து பழக்கப்படுத்தி விட்டார்கள். மேலும் அம்மூர்த்தி தல தீர்த்தங்களில் சித்தி பெற்ற மகான்களால் மணிமந்திர மருந்துகளாலும் யந்திர தந்திர ஆற்றல்களாலும் பக்தி சிரத்தையோடு வழிபடுவோர்க்கு நலமுண்டாக வகை செய்யப்பட்டனவாம். இப்பக்தி சிரத்தை உண்டாக வேண்டி அற்புதமான தத்துவ கற்பனைகளையும் நீதிமுறைகளையும் கலந்த புராண இதிகாசங்களை புனைந்து வழங்கினர். பகுத்தறிவு நிரம்ப பெறாத புலனெறி பொதுமக்கள் இவ்வழிபாட்டு முறையில் பயின்று பற்றுடன் பக்தி செய்து ஓரளவு நன்மை பெறுகின்றார்கள். அறியாமல் செய்த இப்பக்தி வழிபாட்டாலும் கூட ஏகதேச நன்மைகள் விளைகின்றன. ஆதலின் இந்நெறியால் பெருங்கேடு ஒன்றும் உண்டாகிவிடவில்லை. உண்மை வெளிப்பட்டு உயர் பயன் பெறப்படுவதற்கு அடிநிலையாக அமைந்ததேயாகும். இனியும் இவ் அடிநிலையிலேயே மயங்கி கிடக்காது. இதற்கு மேல் சத்திய ஞான ஆலயத்தை கண்டு அதில் அருட்பெரும் ஜோதி பதியை வழிபடல் வேண்டுவது ஒவ்வொருவரின் கடமையாகும். ஒரு சில தெய்வத்தினிடத்தும் கொள்கை கோட்பாட்டினிடத்தும் மிகுபற்று கொண்டு அவைகளை வானளாவச் சிறப்பித்து கூறும் உபாய ஞான கருவிகளாய் நூல்களில் உண்மையான பொருளை காணாது கலங்குகின்றது மன்பதை. அடுத்த தலைப்பு உண்மை பக்தி. உண்மை காணற்கான சத்விசார சுத்த சன்மார்க்கம் முன்பு இல்லாதிருந்தது. அது இப்பொழுதே உள் உதித்துள்ளதால் புறப்புனைவுகளில் மனம் பற்றாது தயா ஒருமையோடு அகனின்று நோக்கும்போது அவ்வுண்மை புலனாகின்றது. தெய்வ தத்துவங்களுக்கும் சிற்பாலயங்களுக்கும் அவைகளின் மகிமைகளை விரித்து கூறும் புராண இதிகாசங்களுக்கும் மற்றெல்லா கற்பனைகளுக்கும் காரணமாய் இதுவரை இருந்ததும் இவற்றிற்கெல்லாம் அதீதமாய் பூரணமாய் என்றும் உள்ளதுமான உண்மை பொருளை உள்ளவாறு உற்று உணர்கின்றோம். அந்த உண்மை பொருள்தான் நமது தயாபெருஞ்சோதியாக உணர்ந்து பற்ற வேண்டியுள்ளதாம். இவ்வுண்மையை உணர்ந்து பற்றுவதே உண்மை பக்தியாக தெளிய வேண்டும். இதனிடத்து வைக்கின்ற தீவிர பக்தியால் நாம் என்ற அகங்காரம் போய் அதுவாக விளங்க நேர்கின்றது. இந்த வஸ்துவில்தான் உண்மை கடவுள் வெளிப்பட்டு நம்மை ஆட்கொண்டு பேரின்ப வாழ்வில் என்றென்றும் விளங்கச் செய்ய உள்ளார். இப்பேரருட் பெரும்பதியின் ஏகதேசமே ஓரோர் இடத்தில் ஓரோர் காலத்தில் ஓரோர் பொருளில் ஓரோர் உயிரில் வெளிப்பட்டு சிறிது காலம் இருந்து மறைகின்றதாம்.
ஆகையால் எந்த ஒரு மூர்த்தியிடத்தும் தலத்திடத்தும் தீர்த்தத்திடத்தும் கொள்கை கோட்பாட்டு விரதாதி விழா அனுஷ்டிப்பாலும் பெறப்படக்கூடிய நன்மையை விட 1000 பங்கு அதிகமான நன்மையை நம் அகப்பெரும் பதியால் பெறுவது உண்மை என அறிய வேண்டும். இந்த அகப்பெரும் பதியினடத்து வைக்கும் பக்தியானது அகத்தே அழுத்தி ஒடுங்கி போகச் செய்வது விடுவதல்ல. ஏனெனில் நமது அகமுடையான் சதா தயா ஒளியை வெளிவீசிக் கொண்டே இருக்கின்றார். அங்கனம் புறப்படுகின்ற தயாஜோதியே பலவாகிய உயிர்பொருளாய் நம்மை சூழ்கின்றது. அப்படி சூழ்கின்ற அதனை விருப்பு வெறுப்பின்றி ஏற்று தயவு பணி புரிந்து கொண்டிருக்க வேண்டியது நமக்கு அவர் இடுகின்ற ஆணையாக உள்ளதாம். ஆதலால் இந்த பக்தி நெறி எக்காலத்தும் அகத்திருந்து அனகமுற்று விளங்கிக் கொண்டே இருப்பதாம். அகமிருந்து காரியப்படாத புற பக்தி நெறியும் புறத்தையே மறந்து உட்பொருள் ஒன்றையே லட்சியமாக கொண்டு செய்யப்படுகின்ற அகப்பற்று எனும் பக்தியும் பயன்படா. ஈசனோடாயினும் ஆசையை அருமின் என்று ஓதுகின்றது திருமந்திரத்தின் ஓரடி. அடுத்த தலைப்பு புறத்துறவு. அகமுணர்ந்த யோகஞான தவசிரேஷ்டர்கள் முதலில் உள்ளொடுங்கும் தவநெறியையே முக்கியமாக கருதி உலகுக்கு உபதேசித்து அவ்வழியில் செலுத்தினார்கள். அதனால் அகப்பற்று வளரவும் புறப்பற்று தேயவும் நேர்ந்தது. அதாவது புறத்துறவு நெறி ஓங்கிற்று, உலகியல் இல்லறம் மதிப்பு இழந்து வந்தது. இந்நெறிமுறையை மாற்றி உலக அறத்தை உயர்த்த கருதினர் ஒரு சிலர். அவர்கள்தான் பக்தி நெறிக்கு கர்த்தர் ஆவர். அவர்கள் உள்ளுணர்ந்த யோக ஞானத்தை புறத்தே உருவகப்படுத்தினார்கள். இவர்களது அகப்பற்று புறத்துறவுக்கு எதிரானதாக தோற்றிவிடவில்லை. ஏனெனில் இவர்கள் தாம் அகம் கண்ட கடவுள் பொருளை புறத்தே கற்பிக்க முயன்று விட்டார்களே. ஆகையால் கடவுள் இவர்களுக்கு கடவுளாக அகத்தே விளங்கவில்லை, கற்பனா தெய்வங்களாக பல்வேறு தோற்றம் கொண்டு விளங்கலாயிற்று. இந்த தெய்வங்களின்பால் பக்தி செய்து உலகிய பயன்களை பெறவே இப்புற பக்தி நெறியை அதிக சிரமப்பட்டு புனைந்து வழங்கிவிட்டார்கள். மேலும் இந்த பக்தி நெறி தலைவர்கள் அகப்பற்று உடையவர்கள் என்றும் புறத்துறவு பூண்டவர்கள் என்றும் காட்டிக்கொள்ள வேண்டி அத்துறவு கோலம் கொண்டு உலகியலாருக்கு புறப்பக்தி நெறியை ஊட்டத் தொடங்கினர். உலகரும் இவர்களை தம் குருக்களாக கொண்டு போற்றி வழிபடலாயினர். இந்த குருக்கள் உலகிகளை தம்பால் கவர்ந்து உபன்யாசம் பல புரிந்தும் உபதேசம் சிலருக்கு அளித்தும் தம் மதிப்பை உயர்த்தி கொண்டார்கள். கடவுள் அரூபியாக எங்கும் நிறைந்துள்ளவராகையால் அவரை சாதாரண மனிதன் அறிந்து அடைதல் கூடாது எனவும் அக்கடவுளை அறிவதற்கு மெய்யுணர்ந்த ஒரு ஞானகுரு அவசியம் வேண்டும் எனவும் கூறி வைத்தனர். ஆகவே அருவக் கடவுளை விட உருவக்குருவே முக்கியமாக கொண்டு போற்றப்பட்ட உபதேசம் செய்தனர். குருவில்லா ஞானம் பாழ் என்பர். அடுத்த தலைப்பு உண்மை குரு. குருவில்லா ஞானம் பாழ் என்பது முக்காலும் உண்மையே. ஆனால் அந்த குரு உண்மையில் யாரோ, எங்குள்ளார், அவரை அறிய விசாரித்து தெரிந்து அடைதல் வேண்டும். ஐயறிவு கொண்டிருந்த அகிலமிசை வாழும் ஆறுயிர்கட்கெல்லாம் நம் ஆண்டவர் தமருளே செய்யறவே வாழ்விக்கும் செயலறிவு மாற்றல், செய்யறவே வாழ்விக்கும் செயலறியுமாற்றல் செவ்வன் அறிந்திடவே ஓர் மனவறிவை நமக்கு கையறவே கொடுத்திங்கே கையறவில்லாது கண்டுகளித்திருத்தற்கு கருணை செய்த கடவுள் மெய்யறிவில் விலகாது மேவி நின்று குருவாய் விளங்குகின்றார், எல்லாமும் விளக்குகின்றார் நமக்கே. மீண்டும் அதே பாடல். ஐயறிவு கொண்டிருந்த அகிலமிசை வாழும் ஆறுயிர்கட்கெல்லாம் நம் ஆண்டவர் தமருளே செய்யறவே வாழ்வுக்கும் செயலறியுமாற்றல் செவ்வன் அறிந்திடவே ஓர் மனவறிவை நமக்கு கையறவே கொடுத்து இங்கே கையறவில்லாது கண்டு கழித்து இருத்தற்கு கருணை செய்த கடவுள் மெய்யறிவில் விலகாது மேவி நின்று குருவாய் விளங்குகின்றார், எல்லாமும் விளக்குகின்றார் நமக்கே. தயவுப்பா என்பதனால் அகத்தே விளங்குகின்ற மெய்யறிவான குருவை கண்டுகொள்ள வேண்டியது சுத்த சன்மார்க்கிகளின் முதற் கடமையாகும். இதற்கு தயா ஒழுக்கத்தோடு கூடிய சத்விசாரம் செய்து கொண்டிருத்தல் முறையாகும். அப்படி விசாரம் செய்து கொண்டிருந்தால் அருள்வசத்தால் நமது அகப்பெரும்பதி ஆணையால் பல மனிதர்கள், பொருள்கள், ஆற்றல்கள், புறக்குறு வடிவங்கள் கொண்டு நம் முன் வரும். அப்போது அவைகளுக்கு பணிவன்பு செய்து அகவிளக்கம் பெற வேண்டும்.
அப்படி புறக்குருக்களால் உண்மையான ஞான குருவை உள்ளத்தில் கண்டுகொண்டு உடன் பிரியாதிருந்து எல்லா நலமும் பெற்றுக்கொள்ளலாம். மனித உலகிலே நம் பக்குவத்திற்கேற்ப பல வடிவில் நமயணிப்பதியுண்மை தெரிக்கும் கனித்த உளத்தவர்களை நாம் கனிந்த மனத்தாலே கழிக்கச் செய்து அங்கவர்கள் அளிக்குமை பொருளை இனித்த கனி போலேற்று இறை குருவை உளத்தில் எழிலுறவே கண்டுகொள்ள வேண்டுவதாதலினால் மனித்த உரு கொண்டு வந்த வள்ளலை உட்கொண்டு மயங்காது கயங்காது மகிழ்வது செய்வோமே என்ற தயவு பாசரத்தால் உண்மை குருவை அகத்தே கண்டு கொண்டு உலக வாழ்வில் தயவு திருப்பணியை புரிந்து கொண்டிருத்தல் வேண்டும். மேற்குறித்த பாட்களிலிருந்து குருவென்பது அஞ்ஞானமாகிய அறியாமை இருளை போக்கி மெய்ஞான ஜோதியை கூட்டி வைக்கின்றவராய் அறிந்து கொள்ளுகின்றோம். அப்படி அறிவு கொளுத்தும் அன்பர்களைத்தான் ஒரு குருவாக கொள்ள வேண்டும். அன்னாரை பணிவன்போடு அணுகி தொண்டு செய்து அவரளிக்கும் அறிவுரைகளை கேட்டு பகுத்தறிவால் தெளிதல் வேண்டும். திருவருளால் நமக்கு எத்தனையோ புறக்குருக்கள் வந்து வந்து அறிவு பெறச் செய்யலாம். ஆகையால் அவர்களுக்கு ஏற்ற வண்ணம் அன்பு பணி செய்து கிடத்தல் நம் கடமையாம். அதுவன்றி அவர்களில் எவரையும் உண்மை குருவாக எல்லாம் வல்ல பதி அம்சமாக கொண்டு புறத்தே தங்கிவிடக்கூடாது. அவரவர்கள் வழங்கிடும் வாசகங்களில் மெய்ப்பதியை அறிவிக்கும் கருத்து சிறிதளவு மறைந்து கிடக்கலாம். ஆதலில் ஒவ்வொன்றையும் நன்கு ஆய்ந்து தெளிந்து கொள்ள வேண்டி உள்ளதாம். அடுத்த தலைப்பு மூவகை ஞானம். ஞானம் மூவகையாய் உள்ளது. உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம் ஆகும். இம்மூன்றையே சுருதி, யுக்தி, அனுபவம் என்பர். விஞ்ஞான பாஷையில் எக்ஸ்பெரிமெண்ட், அப்சர்வேஷன் அண்ட் இன்ஃபரன்ஸ், பரிசோதனை, காட்சி, பயன் என்பர். உபாய ஞானம் வெறும் புத்தக படிப்பால் சுருதி என்னும் வேதங்களை ஓதலால் உண்டாகின்ற அறிவு விளக்கம் எனப்படும். அடுத்ததான உண்மை ஞானம் அந்நூல்களுக்கு ஆதாரமாகிய தத்துவங்களை விசாரத்தாலும் யோக ஞான சாதனைகளாலும் உள்ளூரக் கண்டுகொள்ளுதலாம். இதில்தான் உள்விளங்கும் அறிவு ஒளியின் இயல் உண்மையை உள்ளவாறு காண்கிறோம். அறிவு ஒளியை அககுருவாய் நமது உள்ளத்தையே எழுந்தருளி என்றும் பிரியாது விளங்க உள்ளதாம். இக்குருவினால்தான் மூன்றாம் நிலையாகிய அந்த அனுபவ ஞானம் என்னும் பேரின்ப வாழ்வு பெறப்பட உள்ளது. இம்முறையில் நடுநின்ற யுக்தியே குருவாகி விளங்குதலால் சுருதி, யுக்தி, அனுபவம் என்பதையே முடிவில் சுருதி, குரு, சுயானுபவம் என்றும் வழங்குவர். இதனால் இவ்வுண்மை குரு கிடைக்காத வரை கடவுள் ஞானமாகிய பேரின்பு வாழ்வு பெற முடியாதென்பதே உண்மை. இக்குரு இல்லா ஞானம் பாழ்தானே. இந்த உண்மை ஞானகுருவே எல்லோருக்கும் எக்காலத்தும் உரிய குருவாய் உள்நின்று உபதேசித்து அருள்கின்றார். உப என்ற உபசர்க்கம் அல்லது உறுப்பே நம் குரு வண்ணமாகவே உள்ளதாம். எவ்வாறெனில் உ பிளஸ் இப் பிளஸ் அ இஸ் ஈக்குவல் டு உபர். உகரமும் அகரமும் இரண்டும் எட்டுமாய் கூடிய இடத்து பகரமை வடிவ ஆன்மஜோதி பீடக்காட்சி விளங்குகின்றதாம். ஆகையால் அகமுரு ஆன்மஜோதியே நம் குருவண்ணம் எனப்படுவது. இக்குருவே உபதேசமும் உபதேச பொருளுமாயிருந்து நம்மை ஆட்கொண்டு அருள்பாலிக்கின்றார். தேசு அல்லது தேசம் என்பது ஒளியே. உபதேசம் உண்மையான மகா உபதேசமாகின்றது. முதலில் சத்விசாரத்தால் உபநிலையை அறிந்து அதில் மனம் பதிந்து ஒருமையில் அமைதியாயிருப்பதே உபவாசம் என்னும் உபசாந்த நிலையுமாம். முதலில் சத்விசாரத்தால் உபநிலையை அறிந்து அதில் மனம் பதித்து ஒருமையில் அமைதியாயிருப்பதே உபவாசம் என்னும் உபசாந்த நிலையுமாம். இது அறிந்து கொள்ளப்படாதவரை, இந்த ஞான விழிப்பாகிய உபநயனம் திறக்கப் பெறாதவரை கேட்ட உபன்யாசங்களும் இருந்த உபவாசங்களும் பெற்ற உபதேசங்களும் ஏற்ற உபநயனங்களும் அடைந்த உபசாந்தமும் மெய்யான உபயோகமற்றவைகளே ஆம். திருவருள் நமக்கு இப்பொழுது நம் தயாபெருஞ்சோதி குருவை காட்டி கூட்டி வைக்கவே வெளிப்பட்டுள்ளது. இதனால் பெருநலமுறுவது திண்ணம். உலகில் தயவோடு ஒத்துவாழ வந்துள்ள நாம் எவரிடத்தும் தயா விளக்கம் செய்து அக அனுபவம் பெறுவதை குறிக்கோளாய் கொள்ள வேண்டுமே அன்றி எவரையும் அவமதித்தும் பழிக்கவும் மிக மதித்து துதிக்கவும் வேண்டியதில்லை. எவ்வுயிரிலும் எப்பொருளிலும் அனக நிறைவு கொண்ட அருட்பெரும் குருவை கண்டு போற்றி உதவி நிற்றல் ஒன்றே கடமையாம். இதுவன்றோ உண்மை குரு பக்தியாம். இப்போது
உலகத்தில் விளங்குகின்ற பக்தி நெறியும் அதன் குறைபாடும் மன்மதையை எந்த நிலையில் வைத்து ஆட்டுகின்றது என்பது யாவரும் அறிந்ததே. உண்மை குருவை உள்ளவாறு கண்டு உண்மை பக்தி செய்யாததால் இந்நாட்களில் புறத்தே ஆற்றப்படுகின்ற பெரும் ஆரவார கோலாகல கலா நிகழ்ச்சிகளோடு கூடிய வழிபாட்டு முறைகள் மனிதர்களை மிகவும் அலைக்கழிக்கச் செய்கின்றன. இவ் அலைக்கழிவு பொழுதுபோக்கில் காண்பது என்ன இன்பமோ? பொறிபுலன்களுக்கும் மனோகரணங்களுக்கும் போதை தரும் என்பந்தான் இப்புற பக்தி நெறியால் படர காண்கின்றோம். அடுத்த தலைப்பு மெய்ப்போத நெறி. மெய்ப்போதம் தரும் அகப்பக்தி நெறிக்கு யார் இட்டுச் செல்லுகின்றார்கள்? ஏன் அகப்பதிவால் பக்தி செய்ய மறுக்கின்றனர் என்றால், அப்புற பக்தி நெறி வகுத்த வல்லான் கண்ட ஆன்மபதி அகத்தே தனித்திருக்கவும் அது தானான ஆன்மாவாய் அத்துவிதமாய் திகழவும் அறிந்து கொண்டான். இந்த அத்துவித உண்மையை புறத்தெங்கும் நிறைந்திருப்பதாகவும் அறிந்து கொண்டான். ஆதலால் அகத்தே மனத்தை நாட்டி பக்தியோடும் மானச பூஜை செய்து பல சித்திகளும் எய்தினான். இம்மானச அகவழி சாதாரண பொது இனங்களுக்கு அறிந்து அடைய அசாத்தியமாய் இருந்தது. ஆகவே யாவரும் எளிதில் புறம் நிறைந்த கடவுள் தெய்வத்தை வழிபட்டு உய்ய உபாய முறையால் பல்வேறு தெய்வ சின்னங்களை ஆக்கி வைத்து மிக விரிவாக புறபக்தி நெறியை தழைத்தோங்கு செய்துவிட்டான். அடுத்த தலைப்பு பக்தி நெறி வளர்ச்சி. இப்படியாகத்தான் அந்த பக்தி நெறி வளர ஆரம்பித்தது. பின் வந்த பக்த ஜனங்களும் வகை வகையாய் சிறப்புகள் செய்து நூல்களும் பலவாகிய முறைப்பழக்கங்களும் வழங்கி இந்நாளைய நிலைக்கு உயர்த்தி விட்டுள்ளார்கள். இதனால் இன்று இது பெரும் பற்று நெறியாக ஆட்டம் போடுகின்றது. உண்மை கூறினால் முதலில் இவர்களுக்கு விளங்குகின்றதில்லை. ஓரளவுக்கு தெரிந்து கொண்டாலும் புலன் வேட்கை மிகுதியாலும் பழமையில் வைத்திருக்கும் பெரும் பற்றாலும் அப்புறநெறியை கைவிட மறுக்கின்றார்கள். இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், கலைநெறி புறபக்தி முறையால் பல போகம் துய்த்து பிழைத்து வருவோர்க்கு அப்பிழைப்பு கெட்டுப்போகும் என்பதுதான். இதை எடுத்துச் சொன்னால் நேரடியாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள். அப்படி அவர்கள் ஒப்புக்கொள்வதாயின் இதுவரை நம்பி பற்று வைத்து பின்பற்றி வந்த புறபக்தி வழிபாட்டு முறையெல்லாம் வீண் என்றே ஆகிவிடும். ஆனால் இப்பொழுது உண்மை வெளிப்படும் காலம் வந்துவிட்டது. அருட்பெருஞ்சோதி உதயமாகிவிட்டது. இனியும் அறியாமையிருளில் நடத்தி வந்த மாயா நாடகம் செல்லாது. மூடமாய் பின்பற்றி வந்த பழக்க வழக்கங்கள் எப்படியும் மறைந்துதான் போய்விடும். உண்மையொன்றே வெளிப்பட்டு நிலவும். அகமுடர்ந்த பக்குவிகள் ஒரு சிலராகவும் மற்றையோர் பலர் புறநெறியாளர்களாகவும் இருக்கின்றதால் தான் இந்நெறிமாற்றம் உண்டாகின்ற போது அநேக எதிர்ப்புகளும் தடைகளும் நேருகின்றன. உண்மை அறியாதவரை பழமையான பழக்க வழக்கங்களை கண்மூடி பின்பற்றி வந்தது கடவுள் நியதியால் பக்குவப்படுத்த ஏற்பட்டதாகத்தான் கொள்ள வேண்டும். ஆகையால் சென்றதை பற்றி குற்றம் கூறி பயனில்லை. சென்று போன அத்தவற்றை குறித்து பச்சாதாபப்படுவதன்றி வேறு என் செய்வோம்? சென்று போன அத்தவற்றை குறித்து பச்சாதாபப்படுவதன்றி வேறு என் செய்வோம்? ஆதலின் மெய்யறிவு பெறப்படுகின்ற இப்பொழுதிருந்து அத்தவறான வழியை விட்டு நேர்வழியே நடத்தல்தானே முறை. இன்னமும் உண்மையை தெரிந்து கொண்ட பின்னும் கண்முன் நிற்கும் உண்மையை மதியாது கற்பனையான மாயா நெறியை மதித்து நடத்தல் மதியீனமன்றோ? பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலகால வகையினான என்ற கொள்கைக்கு ஒப்ப புதிய உண்மையான ஒளி நெறியை மேற்கொள்ளுவதே திருவருட்சம்மதமாம். இப்புது நெறியை கைக்கொள்ளுதலால் பெரு நன்மையே விளையும், கேடொன்றும் விளைந்து விடாது. இம்மாற்றம் இனி எப்படியும் எல்லா வழியிலும் உலகைச் சூழ்ந்து பெருநலம் செய்யப் போகின்றது திண்ணம். சமயமத நெறிகளில் சுத்த சன்மார்க்கம் வருவதோடு எல்லா புறநிலை உலகியல் வாழ்விலும் கூட எல்லோரும் ஒத்து வாழும் பண்பாடு தோன்றி எங்கும் நிலை கொள்ளும். அடுத்த தலைப்பு அனகபக்தி. அகம் பற்றி புறம் விடுத்த யோகானுபவ அகப்பக்தி நெறியை மறுத்து புற உலகியல் சிறக்கச் செய்ய வேண்டி புறப்பக்தி மார்க்கம் வளர்க்கப்பட்டது முன்பு. இப்புற வளர்ச்சியால் அகநெறி அருகி அடைபட்டு விட்டது பேரளவுக்கு. இதனால் உண்மையை சற்றும் காணக்கூடாது போய் புறத்தே அலைந்து கொண்டிருக்க நேர்ந்துள்ளது. இவ் அலைச்சலில் கரணேந்திரிய எல்லை வரை ஏதோ இன்பம் கிடைத்து விட்டதாக கருதி கொண்டிருக்கின்றனர் மக்கள். இந்த புற இன்பானுபவம் எல்லாம் முடிவில் பொய்த்து போகின்றன. ஆதலில் இதில் பற்று கொண்டு உழலுதல் பரன் ஆணை அல்லவென்று அறிந்து கொள்ள வேண்டும். இதில் பற்று கொண்டு உழலுதல் பரனாணை அல்ல என அறிந்து கொள்ளல் வேண்டும். அகமறியா புறநெறியும் புறம் சூழா அகநெறியும் வீணானவை என்பது இன்றைய தெளிவாம்.
எனவே இவ்விரண்டுக்கும் மாற்றாக, ஆனால் இரண்டையும் இணைத்து தன்னகத்தே கொண்டதுமான ஒரு நெறியே இன்று இவ்வுலகுக்கு வேண்டியுள்ளதாம். அந்த ஒப்பற்ற ஒரு நெறியே அனகபக்தி நெறியாக வெளிப்படுகின்றது. இப்பொழுது இந்நெறி முதலில் சத்விசாரத்தால் அக உண்மையை அறிந்து கொள்ள செய்கின்றது. அறிந்து சார்ந்து அதுவாகி இரண்டற்று இருக்கச் செய்கின்றது வரை சரிதான். ஆனால் அதற்கு மேல் அவ்வகத்திலே லயித்து சமாதியுற்று ஒழிந்து போகச் செய்வதல்ல இந்த மார்க்கம். அதற்கு மாறாக அந்த ஒன்றிய அகநிலையில் பிரிவர இருந்து கொண்டே தயவோடு அனகத்தே விரிந்து தயாவியலாக உலகியலை மாற்றிக்கொள்ளச் செய்வதாம். இவ்வனக தயா நெறிதான் அகத்தையும் புறத்தையும் இணைத்து கடவுளின்ப வாழ்வை இக்காசினி மீது இருத்துவதாம். அகமிருந்து அனகமுற்று அழைக்கின்ற இப்பக்தி மார்க்கத்தால் இனி எங்கும் நன்மை விளைய காண்போம். இறைவன் திருவருளால் சத்விசார உண்மை கண்டு கொள்ளப்பட்டதால் இந்த அனகநெறி தழைக்க துணையாகவே எல்லா ஆலயங்களையும் அறிவியற்கலை ஞான நூல்களையும் பொருள்களையும் ஆற்றல்களையும் மற்றெல்லாவற்றையும் அமைத்துக் கொள்வோம். சீர்திருத்தம் அவசியமே தவிர முற்றும் சிதைந்து ஒழித்தலும் யாவற்றையுமே புதியனவாக தோற்றுவிக்க முயலுவதும் வீண் பிரயாசையாம். ஆகையால் சுத்த தயா உள்ளத்தோடு திருவருள் வழங்கி உள்ளனவற்றைக் கொண்டே நல்வாழ்வு அமைத்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை. புறப்பற்றை அகற்றத் தொடங்காமல் புலையகப்பற்றை மட்டும் ஒழித்துவிட்டு அவ்வகப்பதியில் கலந்து நின்று அருள் அனகச் செயலை மேற்கொள்ளுவோம். சுத்த தயா உள்ளத்தோடு திருவருள் வழங்கி உள்ளனவற்றைக் கொண்டே நல்வாழ்வு அமைத்துக் கொள்ள வேண்டியது நம் கடமை. புறப்பற்றை அகற்றத் தொடங்காமல் புலையகப்பற்றை மட்டும் ஒழித்துவிட்டு அவ் அகப்பதியில் கலந்து நின்று அருள் அனகச் செயலை மேற்கொள்ளுவோம். ஏனெனில் அந்த அகப்பெரும்பதி அங்கிருந்து கொண்டுதான் அகண்ட பிரபஞ்சத்து யாவையும் ஆகின்றார் அவரோடு அத்துவிதமாயுள்ள நாமும். அப்படி அகமிருந்து அனக தயவு செய்கியால் நம்மை சூழும் உலகுயிர்களை வாழ்வித்தல் முறையே அன்றோ? மேலும் நம் அகமுடையானின் ஆணையில்லாமல் எந்த ஓர் உயிரும் பொருளும் நிகழ்ச்சியும் நம்மை சூழ்கின்றதில்லை எனவும், ஆகையால் எவற்றிற்கும் விருப்பு வெறுப்பின்றி தயவு செய்துவதே நமது கடமையாக உள்ளதெனவும் தெரிந்து கடைபிடித்தல் வேண்டும். அறியாமையால் புறவுலகை வெறுத்தாலும் சரி இச்சித்தாலும் சரி நமது கடமை செயல் நிறைவேறாது. அப்படி விருப்பு வெறுப்பு கொள்ளும்போது அகநிலையில் பிறழ்ந்து புறத்தை வீழ்ந்து கட நேருகின்றதாம். எனவே அகத்தையும் புறத்தையும் விடாது அணைத்து நின்று தயவு புரிவதே அனகபக்தியாக கொள்ள வேண்டும். அறியாமையால் புறவுலகை வெறுத்தாலும் சரி இச்சித்தாலும் சரி நமது கடமை செயல் நிறைவேறாது. அப்படி விருப்பு வெறுப்பு கொள்ளும்போது அகநிலையில் பிறழ்ந்து புறத்தே வீழ்ந்து கட நேருகின்றதாம். எனவே அகத்தையும் புறத்தையும் விடாது அணைத்து நின்று தயவு புரிவதே அனகபக்தியாக கொள்ள வேண்டும். இப்படி தேகப்பற்றின்றி உன்னின்று உலகியலை நடத்தி வருவதாலே அக ஆன்ம நிலையே அனக நிறைவாகி தேகத்தை அவ்வண்ணமாக மாற்றி அமைத்து விடுவது திருவருள் ஆணையாம். இப்படி தேகப்பற்று இன்றி உன்னின்று உலகியலை நடத்தி வருவதாலே அக ஆன்ம நிலையே அனக நிறைவாகி தேகத்தை அவ்வண்ணமாக மாற்றி அமைத்து விடுவது திருவருள் ஆணையாம். மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்றறுத்தவர் வாழ்த்துமணாளர் சிறப்புற்ற மங்கையர் தம்மோடு நான் தான் சிற்றம்பலம் பாடிச் செல்கின்ற போது சிறப்புற்ற மங்கையர் தம்மோடு நான் தான் சிற்றம்பலம் பாடிச் செல்கின்ற போது புறப்பற்ற கற்றத் தொடங்காத பெண்ணே புலையகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே இறப்பற்றதென்கின்றார் என் நேடியம்மா என் கை பிடிக்கின்றார் என் நேடியம்மா என்ற திருவருட்பாடலால் புலையான உடற்பற்றை ஒழித்து அக வடிவி நின்று புறத்தே துறவு ஏற்காது தயா உறவு கொண்டு சூழ்நர்க்கு ஒளி செய்திருத்தல் நம் கடமை என தெரிந்து கொள்வோமாக. புலையான உடற்பற்றை ஒழித்து அக வடிவி நின்று புறத்தே துறவு ஏற்காது தயா உறவு கொண்டு சூழ்நர்க்கு ஒளி செய்திருத்தல் நம் கடமை என தெரிந்து கொள்வோமாக. அடுத்த தலைப்பு பற்றும் துறவும். இவ்வுலகில் உண்மையை சிறிதும் அறியாது புலபோக இச்சை பெருக்கால் மண் பெண் பொன் ஆசை ஆகியவற்றில் மிக பற்று வைத்து அதற்காக வாழ்நாள் முழுவதும் வரிதே செலவிட்டு அரிதிற் பெற்ற இம்மானுடப் பிறப்பை பாழ்படுத்தி நஷ்டமடைதல் பெரும் குற்றமாகும். இதைப் போலவே
இம்மூன்றினிடத்தும் வெறுப்பை உண்டு பண்ணிக்கொண்டு அவற்றை நீக்கி ஒதுங்கி வாழ்ந்தால் தான் உயர்வு பெறலாமென கருதி அவைகளை துறந்து காட்டிற்கு சென்று கந்தமூலாதிகளை அருந்தி கடுந்தவ வாழ்வு மேற்கொள்ள துறவு பூணலும் திருவருட்சம்மதமல்ல என்றும் அகுதம் குற்றமுடையதே என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உலகில் பெரும்பான்மையோர் இல்லறமேற்று வாழ்வதாலும் மிகச் சிறுபான்மையோரே துறவரம் கொண்டு ஒழுகலாலும் இத்துறவு நெறிக்கு ஒரு மகிமை வழங்கப்பட்டது. அன்றியும் துறவு நெறியில் தனித்திருந்து தவமுயற்சி செய்வதால் சாதாரண மனித தரத்திற்கு அப்பாற்பட்ட யோக ஞான சக்தி அடையப்பெற்று அநேக தத்துவ கலை ஞானங்கள் வெளியிடப்பட்டன. ஆதலின் நீத்தார் பெருமை புகழிற்கு உரித்தாயிற்று. இதனால்தான் துறவரசுக்கு புவி அரசுகள் எல்லாம் தலை வணங்குகின்றன. இதனால்தான் துற அரசுக்கு துறவரசுக்கு புவி அரசுகள் எல்லாம் தலை வணங்குகின்றன. ஆனால் புறத்துறவை விட உள்ளத்துறவு, அதாவது இச்சையற்று மனத்துக்கண் மாசு இலனாகி புறத்தை விலக்கி ஓட முயலாது ஒட்டி ஒழுக கற்றுக்கொண்டால் அத்துறவை மேலானதாக உலகம் ஏற்கின்றதாம். இதற்கும் மேலாக இந்த அனகநெறி இப்பொழுது தோன்றியுள்ளதால் இந்த ஒளியில் பற்றும் துறவும் எப்படி அமைகின்றன என்று தெரிந்து கொள்ள நேர்ந்துள்ளதாம். உண்மை பதியினிடத்து உட்பற்றால் ஒன்றிடவும் உண்மை பதியினிடத்து உட்பற்றால் ஒன்றிடவும் அவனின்று அனகமுற்று புறப்பற்று அறுக்காது அனக பக்தி நெறியில் படர்வதுவே யாவற்றினும் சிறந்ததாக ஏற்கப்படுகின்றதாம். ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாதிருவென்றீர் வாரீர் வாடாதிருவென்றீர் வாரீர். ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாதிருவென்றீர் வாரீர் வாடாதிருவென்றீர் வாரீர் என்ற அருட்பாவால் இனி அனகபக்தி செய்திருத்தல் ஒன்றே வாடா நிலை வழங்குவதாக இரவா வாழ்வில் இருத்துவதாக அறிந்து கொள்ளல் வேண்டும். அடுத்த தலைப்பு பக்தி வலையில் படுபரம் பொருள். ஞானம் யோகம் கர்மம் என்ற மார்க்கங்களில் பயின்று பரமனருள் பெறுவதைக் காட்டிலும் பக்தி செயலால் பாமரரும் அதனை, அதாவது கடவுளருளை அடையக்கூடும் என்று கூறுவர். ஆனால் அந்த பக்தி தீவிரமாய் இருந்தாலன்றி குறிக்கோளை அடைய முடியாதாம். அப்படி தீவிர பக்தி செய்ய முற்பட்ட பலரும் ஒரு மூர்த்தி அல்லது லட்சிய பொருளை முன்வைத்து அதனிடத்தேதான் முழு பிரேமையும் கொண்டாடினார்கள். அதனால் புற உலகையும் அதில் தான் செய்ய வேண்டிய கடமையையும் தன்னையும் கூட மறந்து தெய்வ பித்தர்கள் போல் அதிலேயே மூழ்கிவிட்டார்கள். எங்கும் எதிலும் அந்த மூர்த்தி பாவனை முற்றி அதுவே முன் நிற்க கண்டு குதூகலித்து விட்டனர். முடிவில் அதே நாட்டத்தோடு கண்களை மூடிவிட்டனர். அவர்களின் அப்பக்தி வலையில் அவர்களுடைய பரமன் சிக்கிவிட்டதாகவே உலகம் கண்டுகொண்டது. இன்று அந்நெறியின் குறைபாடு நன்கு உணரப்படுகின்றது. தீவிர சிந்தனையின் பயனாக மனோவெளியில் தோற்றியதும் புற குருவினிடத்து எழுந்தருளி காட்சி கொடுத்து பாவித்ததும் நம் அகப்பெரும்பதியின் ஏகதேச அருட்செயலே என தெரிய வருகின்றது. இன்று அந்நெறியின் குறைபாடு நன்கு உணரப்படுகின்றது. தீவிர சிந்தனையின் பயனாக மனோவெளியில் தோற்றியதும் புற உருவினிடத்து எழுந்தருளி காட்சி கொடுத்து பாவித்ததும் நம் அகப்பெரும்பதியின் ஏகதேச அருட்செயலே என தெரிய வருகின்றது. அந்த பக்தி வலையில் சிக்கியதும் உண்மை பரம்பொருளல்ல எனவும் அதனுடைய ஒரு மாயா சாயையே எனவும் அறிகின்றோம். அந்த சாயையிலே தீவிர பக்தி செலுத்தி சாய நேர்ந்தது மாயையின் விளையாடலே. நிழல் உருவில் பற்று விடுத்து நிஜப்பொருளில் பற்று தொடுத்து உள்நிலை கொண்டு தீவிரமான அனகபக்தி செய்ய வேண்டியுள்ளது. இந்த பக்தி வலையில் படுவது இயற்கை உண்மை வடிவாகியும் இயற்கை விளக்க நிறைவாகியும் இயற்கை இன்ப அனுபவமாயுள்ள உண்மை பரம்பொருளே யாம். இப்பதி பக்தியினால் முன்னோர் முறைபோல் யோக சமாதியில் ஆழ்ந்து விடாமலும் அகம்பிடித்து புறக்கிரியைகளில் அழுந்தி போகாமலும் இருக்க ஓர் ஒப்பற்ற சுத்த சன்மார்க்க சாத்திய முறை சித்திப்பதாய் உள்ளதாம். மேலும் இப்பக்தியின் நிறைவில் ஞான யோக கர்ம கூறுகளும் பொருந்தி விளங்க காண்போம். அடுத்த தலைப்பு ஞாபகமும் பக்தியும். நம் உண்மை பக்தியில் சத்விசார உண்மையான பதிஞானமும் பெரிவர கலந்திலங்கும் மெய்ப்பொருள் பற்றாகிய பக்தியும் அதினின்று அனக விரிவால் புறத்து ஆற்றப்படும் செயலால் திருவினையாகிய உயர் கர்மமும் முடிவில் பெறப்படுகின்ற சுத்த பிரணவ ஞான தேக சித்தியால் மகாயோக முடிவும் அடையப்பெறுகின்றனவாம். ஆகையால் ஞானம் பக்தி கர்மம் மகா யோக கூட்டு பொருளாகிய
ஒவ்வொன்றின் முதலெழுத்து சேர்ந்த ஞாபகம் நமது அனக நெறியால் தான் சித்திப்பதாயுள்ளதாம். மற்றபடி புறநெறியாளர் கூறுவது போல் கடவுளை அடைவதற்கு ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம், மகா யோகம் என்னும் ராஜயோகம் ஆகிய இந்நான்கில் எந்த ஒன்றாலும் கூடுமென்பது உபசாரமே அல்லாது உண்மை அனுபவம் அல்லவாம். ஞான யோகத்தால் மட்டும் என்ன அடைந்து விட முடியும்? சாஸ்திரங்கூறும் உபாயப் பொருளைத்தான் காணலாம். மாயையின் கூத்தை மனத்திரையில் கண்டு கழித்திருக்கலாம். முடிவில் அந்த ஞானத்தோடு ஒடுங்கி போக வேண்டியதுதான். அதுவா கடவுள் நிலை பேறு? அல்ல. இதுபோலத்தான் புற பக்தி யோகத்தாலும் கர்மயோகத்தாலும் ராஜயோகத்தாலும் தனித்தனியாகவோ ஒன்று கூடியோ அருட்பேரின்ப வாழ்வை வழங்க முடியாது என்பதுதான் அனுபவத்திற்கண்ட ஒன்று. சுத்த சன்மார்க்கம் ஒன்றினால்தான் மேற்படி ஞாபகம் நம் குறிக்கோளை எய்துவிக்கும். அனகபக்தி செயலால் இந்த ஞாபகத்தின் பூரண இயலும் எளிதில் வெளிப்பட்டு வாழ்விப்பதாய் உள்ளதாம். இந்த பக்தி வலையில்தான் அந்த மேலான பரம்பொருள் சிக்கும். அப்பரம்பொருளோடு அத்துவிதமாக உள்ள நாமும் இந்த அனக பக்தி வலையை கொண்டு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை சகோதரர்களையெல்லாம் பிடித்து விடுவோம். ஆதலில் இந்த வலையில் படுகின்றவர் பரம்பொருள் ஒருவர்தானா? எல்லாம் தாமேயான அனுபவமுறும் ஆன்மாக்கள் யாவும் இவ்வலையுட்படுவது உண்மை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.